நான் உங்களுக்கு டெய்லி 100 பேர் வந்து 100 சஜஷன்ஸ் கொடுப்பான். ஆனால் இது சரி, இது தப்பு, இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும். இட்ஸ் ஓகே, ஆல் சஜஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பட் மென்டார் இல்லை அப்படின்னா ஹூ வில் ஷேப் யூ? பிகாஸ் பாலிடிக்ஸ் இஸ் டெய்லி லேர்னிங் ப்ராசஸ். நீங்கள் அடுத்து 40 வருஷம் நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தாலும் டெய்லி லேர்ன் பண்ணணும், டெய்லி கற்றுக்கணும், டெய்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க, டெய்லி அதை திருத்தணும். அந்த மைண்ட் செட்டில் தான் நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்க முடியும். பிகாஸ் 99% ஆஃப் திங்ஸ் யூ டோன்ட் நோ அஸ் அ பொலிட்டிஷியன். உங்களுக்கு தெரியாது. 99% உங்களுக்கு தெரியாது. பிகாஸ் யூ டீலிங் வித் என் நம்பர் ஆஃப் திங்ஸ். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு விஷயம் வருது, அதை பற்றி நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும் அஸ் அ பொலிட்டிக்கல் பர்சன் உங்கள் ஏரியாவில். இது கரெக்டாக தப்பா, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் சரியா தப்பா, இந்த ரோடு ப்ராஜெக்ட் சரியா தப்பா, ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் சரியா தப்பா, இந்த மக்களுக்கு இந்த நேரத்தில் சரியா தப்பா, கவர்மெண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம் இந்த மாதிரி டிசைன் பண்ணுமா, அந்த மாதிரி டிசைன் பண்ணுமா. ஸோ 99% ஆஃப் த திங்ஸ் யூ ஷுட் ஹேவ் த ஹியூமிலிட்டி டு அக்செப்ட் ஐ டோன்ட் நோ. பட் நம்ம கற்றுக்கிறோம். வி ஆர் லேர்னிங், வி ஆர் ஸ்டடிங், வி ஆர் டாக்கிங் டு பீப்புள். அப்படி இருக்கும்போது யூ ஷுட் ஹேவ் மென்டார்ஸ். ஸோ உங்களுடைய மென்டாரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது நீங்கள் பண்ணுற முதல் வேற பாலிடிக்ஸில் யூ ஷுட் ஐடென்டிஃபை மென்டார். ஒரு குரூப் ஆஃப் மென்டார்ஸ் யூ ஷுட் ஹேவ் ஒன்ஸ் இன் அ வைல் அ chat with them. could be a journalist, could be an industrialist, could be somebody. அவங்க வெளியே இருந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நீ பண்ணது சரி, நீ பண்ணது தப்பு, நீ பண்ணியிருக்கணும், நீ ஏன் பண்ணலை அப்படின்னு. ஸோ மென்டார்ஸை நீங்கள் பண்ணுங்கள். யூ கேனாட் பி a lone wolf. நான் தனியால் தனி மரம் என் பாட்டுக்கு நான் போவேன் வருவேன் அப்படிங்கிறத விட இட் இஸ் இம்பார்ட்டன்ட் யூ ஹாவ் த ரைட் மென்டார்ஸ் who will guide you at points of time. இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ஸோ மென்டார்ஸ் இல்லைன்னா லீடர்ஷிப் ட்ரைட் டெவலப் ஆகாது. இட் will remain stagnant, it will remain stuck. You cannot reinvent yourself to go to the next plane. ஒரே பிளேன்லேயே ஆப்ரேட் பண்ணுங்க. You got to keep pushing your plane up. இப்போ மோடிஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 when he joined Gujarat as the state organizing secretary, மோடிஜி பண்ண ஃபர்ஸ்ட் வேலை என்ன அப்படின்னா, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இஸ் ஆப்ரேட்டிங் இன் குஜராத் ஆன கான்செப்ட் ஆஃப் தலித், ட்ரைபல்ஸ் and OBC. 3 powerful segmenta Congress was like holding it. Solanki, there was a chief minister. He was undisputable mass leader. 3 segmentiyum pakka solid-a vechirundha. Gujarat was always a Congress state for your kind information. It was always a Congress state. 3 election la Congress vanchina, or election la BJP inga it was nothing. So 85 Modiji vandadukku appuram neenga penna nelamayil irukingalo, Modiji was sitting in the same mind. Eppadi nama BJP vadakanum? How will I grow BJP? So first thing Modiji started doing is he started hunting for leaders. Next Thalaiva venum. It's a 10-year project. Let me hunt leaders. ஒருத்தரா யங்ஸ்டர் 30, 35, 36 வயசுல பிடிச்சி அவங்களை கொண்டு வந்து 5 வருஷம் கழிச்சு அவங்களை எல்லாம் லோக்கல் பாடி எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண வச்சு. ஸோ கிட்டத்தட்ட மோடிஜி வாஸ் தி ஆர்கனைசிங் செக்ரட்டரி ஃபார் அபவுட் 7-8 இயர்ஸ். இந்த 7-8 வருஷத்தில் அவங்க கண்டுபிடிச்ச லீடர்ஸ் தான் இன்னும் குஜராத் வண்டி ஓடிட்டு இருக்கு. ஈவன் தி கரண்ட் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திரஜி வரை அந்த கண்டுபிடிச்ச அந்த ஜென்ரேஷன் அவர் கொண்டு வந்தது 30-35 இயர்ஸ் இட் இஸ் சர்வைவ். ஆனால் நீங்கள் சில நேரத்தில் ட்ரெடிஷ்னல் பார்ட்டிக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. ட்ரெடிஷ்னல் பார்ட்டி ஹஸ் காட் இட்ஸ் ஓன் வே ஆஃப் லீடர்ஷிப் சக்சஷன். ஒரு லீடர் இருக்காங்க, பையன் வர்றாங்க, இன்னொரு இடத்துல அவங்களுக்கு கேட்ச்மெண்ட் ஏரியா இருக்குது. பட் இஃப் யூ கெட் இன்டு நாட் ட்ரெடிஷ்னல் பார்ட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிஜேபி விச் இஸ் க்ரோயிங், நாட் ட்ரெடிஷ்னல் பார்ட்டியில் உங்கள் திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும். ட்ரெடிஷ்னல் பார்ட்டியில் யூ ஆர் ஜஸ்ட் கான் தேர், யூ அரைவ்ட். நம்ம ஏற்கனவே பேசினது போல் அந்த ஃபஸ்ட் 64 கான்ஸ்டிடுவன்சி போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அடுத்த 40குள்ளே போயிட்டீங்கன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் அ வின்னர். அந்த ஃபைட் இருக்கிறதே தமிழ்நாட்டில் அந்த 100 சீட்டுக்கு தான் சண்டை போட்டுக்கிறோம், இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களா. பட் நான் ட்ரெடிஷ்னல் போகும்போது த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லீடர்ஷிப் ரைட் இஸ் யூ காட் டு ஹண்ட் ஃபார் லீடர்ஸ். ஏன்னா லீடர்ஸ் வில் சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் சொசைட்டி. எப்படி தொலாவீங்க? ஒரு லீடருடைய பெரிய வேலையே டு கிரியேட் அனதர் லீடர். லீடரோட பெரிய வேலை நான் தலைவன் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்கிறத விட யூ காட் டு ஃபைண்ட் லீடர்ஸ். அந்த ஒரு ஃபைண்டில் தான் அமித்ஷாஜி வந்தார். அந்த ஒரு ஃபைண்டில் தான் இப்போ நம்ம ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மாண்டவியாஜி, லாஸ்ட் டைம் வாஸ் இன் சென்னை. மன்சுக் மாண்டவியாஜி வாஸ் குஜராத் ஆர்கனைசிங் செக்ரட்டரி when மோடிஜி வாஸ் ஆல் இந்தியா ஆர்கனைசிங் செக்ரட்டரி இருக்கும்பொழுது த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் மோடிஜி டோல்டு மன்சுக் மாண்டவியா ஹூஸ் ஆர் கரண்ட் ஹெல்த் மினிஸ்டர், குஜராத்தில் கிட்டத்தட்ட 650-700 இந்த ஒன்றியம் அப்படின்னு இருக்கு. ஒரு வருஷத்தில் எல்லா ஒன்றியத்துக்கும் நீ ட்ராவல் பண்ணியிருக்கணும், பாதி ஒன்றியத்தில் நைட்டு தங்கியிருக்கணும். இதான் அசைன்மெண்ட் பண்ணிட்டு வா. ஸோ திஸ் இஸ் ஹவ் மோடிஜி வுட் கிவ் ஒர்க். ஸோ இப்போ இருக்கிற நிறையா பேர்த்தில் பேசும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க, இல்லை மோடிஜி யூஸ் டு டிரைவர்ஸ் லைக் தட். நாங்கள் கட்சி போகாத இடத்துல போய் நைட்டு தங்கணும்னு சொல்லுவாங்க, பஸ்தியில் போய் தங்கணும்னு சொல்லுவாங்க. எஸ்சி கம்யூனிட்டி யார்கிட்ட பார்ட்டி ரீச் ஆகலையோ அவங்ககிட்ட போய் பார்ட்டி பற்றி எடுத்து சொல்லுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹீ ஷார்பன்டு பீப்புள். இவங்கெல்லாம் ஷார்ப்பானவங்க. ஓவர் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஆல் தோஸ் பீப்புள் காட் ஷார்பன்ட்.
அதே போல் நம்ம நிறையா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ஃபிஷரிஸ் மினிஸ்டர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஒன் ஆஃப் அவர் சீனியர் மினிஸ்டர். அவர் வந்து கிட்டத்தட்ட அவருடைய டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்சர்வராக மோடிஜி போயிருக்கார் 1989. ஸோ வென் இ பிகேம் அ குஜராத் ஒரு கட்சியில் ஒரு பார்ட்டியில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பிரசிடென்ட் ஆகும்போது மோடி வாஸ் தி அப்சர்வர் ஃபார் தட். சொன்னார் 20 வருஷம் ஹவு மோடிஜி வாஸ் அ டாஸ்க் மாஸ்டர், ஹவு யூல் புஷ் மீ. இன்னைக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர். ஸோ அதனால் நீங்களும் யூ ஷுட் ஹாவ் அ லைஃப் டைம் கோல் of creating leaders. You have the privilege to come here, to sit in residency hotel, to sit in Aspire Swaminathanji's class, to have eminent people here. But many people don't have that privilege. Now, avungal நம்ம சமுதாயத்துக்கு வேணும். அவங்களையும் நீங்க கண்டுபிடிச்சு ஷார்பன் பண்ணி உங்க டீம்ல சேர்த்து அவங்களுக்கு நீங்க அந்த ஸ்கோப்பை கொடுத்து you should help them to grow. So these are the things I felt. The first topic that is given to me, the leadership traits for politicians என்ன வேணும். ஒபாமா லைஃப்ல நீங்க பார்த்தீங்கன்னா very interesting things. அது குறிப்பாக வந்து இப்போ மிச்சல் ஒபாமா வந்து பிகமிங்னு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. அந்த புக்கில் வந்து ஒபாமா பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. when both of them were dating and not married, அப்போ ஒபாமா used to stay in மிச்சல் ஒபாமா's one room flat. மிச்சல் ஒபாமா was working for a law firm then. ஒபாமா was taking a year off, trying to find எங்கே பண்ணணும், கம்யூனிட்டி ஆர்கனைசராக போகணுமா, சவுத் சைட் ஆஃப் சிகாகோ போகணுமாங்க பொழுது she says the audacity with which Obama dreamt, he never went back on his dream. ஒரு ரூம்குள்ள பார்த்தீங்கன்னா ரூம் ஃபுல்லாக புக் இருக்கும். புக்கு சென்டரில் ஒபாமா படுத்திருப்பாரு, கால் மேலே கால் போட்டு வாயில் ஒரு சிகரெட் வச்சுட்டு he will be thinking big dreams. இதை மாற்றணும், ஓட்டிங் பிஹேவியரை மாற்றணும், ஓட்டு இல்லாதவங்களை என்ரோல் பண்ணணும். பிகாஸ் he did this community organizing for about 4-5 years very solidly. ஸோ அப்போவே I could see some spark in Obama. பிகாஸ் இந்த ட்ரீமுங்கிறது he was able to catch it. அது வந்து நம்ம அனைவருக்குமே அந்த நேரத்தில் தெரியும். a black guy can never become an American president. You ask any American voter, they will say வாய்ப்பே இல்லை. பட் அங்கிருந்து அந்த ட்ரீம் அவரை ப்ரொபல் பண்ணி கொண்டு வந்து ஃபைனலாக அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக உட்கார வச்சு மேபி at 48-49 ஒரு ஃபுல்லி ரிட்டையர்ட் லைஃப் வாழ்கிற அளவுக்கு it has given him a life. So keep a dream, keep it intact. There will be many a times when the dream would be tested. Many a times the dream would be on the verge of failing. Many a time the dream would be on the verge of collapsing. அதை கண்டுக்காதீங்க. Just keep catching it. எந்த ட்ரீம் உங்களைய பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வந்துச்சோ, the ability to win is just keep the dream closer to your heart. அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே செயல் பண்ணிக்கிட்டே இருக்கு. Because there will be tough days. All the great leaders have seen crushing election loss. All the great leaders have seen great election victory. அம்மா ஜெயலலிதா அவங்க நியூ கமர்ட்ட பர்கூரில் நியூ கமர்ட்ட தோத்துருக்காங்க. ஒன் ஆஃப் தி எலெக்ஷன் லோ. Many elections he just bounced back like anything. 170, 174, 178 number out. Ramesh ஐயருக்கு தான் கரெக்டாக தெரியும். Highest number of seats. ADMK swept back to power. Yes. நீங்கள் லீடர்னா you have to invariably go through that. You cannot stop that process. You cannot stop it. Very few people might claim that நான் எலெக்ஷன் தோக்கவே இல்லை. Election தோக்கிறது it's not a barometer of success or barometer of failure. But be prepared. You will be losing elections. You will be losing public support. You will be losing public trust. அதெல்லாம் உங்களுடைய லைஃப் டைமில் அப்படியே லோவில் இருக்கும். பட் எவ்ரி டைம் யூ ரிமைண்ட் யுவர் செல்ஃப், எல்லாரும் இதில் போயிருக்காங்கப்பா, நான் மட்டும் புதுசு இல்லை. எவ்ரிபடி ஹஸ் கான் த்ரூ இட். ஸோ பிகாஸ் திஸ் ஆர் த டைம்ஸ் த ட்ரீம் வில் கொலாப்ஸ். ஒய் 99% பொலிட்டிஷியன்ஸ் ஃபெயிலுக்கு நான் வர்றேன். அடுத்த டாபிக் கொடுத்துருக்காங்க அவங்க. Why 99% politicians fail? Because first level of failure you just give up. It's not for me. நமக்கு செட் ஆகாதுப்பா, என்னப்பா அது. கர்நாடகாவில் என்னை மாதிரி ஒருத்தர் சிவில் சர்வீஸ் ரிசைன் பண்ணிட்டு சாங்லியானான்னு ஒரு ஆஃபீஸர், அவுட்ஸ்டாண்டிங் ஆஃபீஸர், பயங்கரமான பேர், நார்த் ஈஸ்ட்டு, கேம் டு கர்நாடகா. அவரை பற்றி படமெல்லாம் நான் சொல்கிறதுலாம் சோஷியல் மீடியா காலத்துக்கு முன்னாடிங்க. பயங்கரமான ஆஃபீஸர். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் கின்னஸ் ரெக்கார்டு மார்ஜின் நோக்கி போகிறாங்க. செகண்ட் எலெக்ஷன் ஆல்மோஸ்ட் டெபாசிட் காலி ஆகிற ஸ்டேஜில் வெளியே வர்றாங்க. 5 years கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட். நான் நண்பர்கிட்ட கேட்டேன், ஹவ் இஸ் இட் பாசிபிள்ங்க, எப்படிங்க அப்படி கொண்டாடிட்டு இப்படி பண்ணுறீங்க? தென் பர்சன் வாஸ் வித் சாங்லியானா சார், ஹி டோல்ட் மீ, சார் இது உங்களுக்கு ஒரு லெசன். சாங்லியானா ஸ்டோரி இஸ் லெசன் ஃபார் யூ ஆல்சோ. பிகாஸ் சாங்லியானா வாஸ் அ டெக்கரேட்டட் ஆஃபீஸர், பீப்புள் ரெஸ்பெக்டட். அவர் எம்பி ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, காரில் வந்து ஒரு 4 பேர் ஏறாங்கன்னா சொல்லுவாங்க, டிராஃபிக் ரெகுலேஷன் படி ஒரு டிரைவர், ஒருத்தர், பின்னாடி சீட்டில் 2 பேர், 4 பேர்த்துக்கு மேலே காரில் ஏறக்கூடாது. எதுக்கு இத்தனை பேர் ஏறுறீங்க? இல்லை ஏறாதீங்க.
when he goes to a crowd ஏன் எப்படி நிற்கிறீங்க எல்லாம் கியூவா ஆர்டராக நிற்கணும், எல்லாம் ஆர்டராக வந்து ஆர்டராக ஏறி ஆர்டராக இறங்கணும். சாங்கிலியன் வாஸ் அப்சல்யூட்லி ரைட், அப்சல்யூட்லி ரைட். அவருடைய மாரல் ஸ்டாண்டர்டை ஒரு சிவில் சர்வீஸுடைய மாரல் ஸ்டாண்டர்டை பாலிடிக்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. எதுக்கெல்லாம் இப்படி பண்ணுறீங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் நீ பார்க்கணும். So what happens over a point of time, you cannot run this crazy Indian democracy like that. 22 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க. ஒரு காரில் வந்து 20 பேர் 17 பேர் 19 பேர் போகணும். தொத்திக்கிட்டுலாம் போவாங்க, சைடில் மேலே கீழே. நாம் நிறைய டைம் கிரிட்டிசைஸ் பண்ணுவோம், ஐயோ நீங்கள் தொத்திட்டுலாம் போகிறீங்க. They think it is Indian politics. So இதில் how you make the transition? Many of you have to make the transition in the next 2 years. Personal hygiene, personal stuff, politicsக்கு வந்துட்டோம். ஆல் அன்கம்ஃபர்டபுள் திங்ஸ், எங்கே வேணாலும் சாப்பிடணும், எங்கே வேணாலும் போகணும், யாரை வேணாலும் பார்க்கணும். ஸோ பேசிக் கன்விக்ஷன் இல்லை உங்களுக்கு, பேசிக் எம்பத்தி இல்லைன்னா how will you transform yourself from a professional to a politician? All of you sitting in this room are professionals. Everybody is a professional. You have to do all kinds of uncomfortable things. All kinds of uncomfortable things. எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். அதனால் why 99% of politicians fail அப்படிங்கிற கேள்வி எனக்கு தெரியாதுங்க. பிகாஸ் நான் சொல்கிறதுக்கு சரியாக இருக்குது. அதெல்லாம் வந்து கருணாநிதி ஐயா அவர்களோ ஜெயலலிதா அம்மையார் அவர்களோ அவங்க வந்து பேச வேண்டிய தலைப்பு. 50 வருஷம் அனுபவம் இருக்கிறவங்க வந்து இல்லை இதுதான் ப்ரொஜெக்டிங். பட் ஐம் ட்ரைங் டு மேக் அன் அட்டெம்ப்ட் வித் வாட் எவர் மை லிட்டில் நாலேஜ். ஐம் ட்ரைங் டு மேக் அன் அட்டெம்ப்ட். இட் இஸ் பிகாஸ் த ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஃபெயிலியர் வி கிவ் அப். ஃபர்ஸ்ட் சைன் ஆஃப் ஃபெயிலியர். இந்த ஒபாமா புக்கில் ரொம்ப அருமையாக எழுதியிருப்பார். அந்த ப்ராமிஸ் லேண்ட் ரீசன்ட் புக் நீங்களாக படிக்கணும். ஆல் தி அப்கமிங் பொலிட்டிஷியன் ஷுட் ரீட் இட் அபவுட் இஸ் லைஃப். இன்னொரு புக் ஒபாமாவை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது டேவிட் ரெம்னிக் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ஆத்தனுடைய புக் பேர் த பிரிட்ஜ் அப்படின்னு ஒரு டேவிட் ரெம்னிக்னுடைய ஆரம்ப கால ஒபாமா. ஹவு டிட் ஒபாமா டிரான்சிஷன் ஃப்ரம் ஹார்வர்ட் லா ஸ்கூல் டாப்பர், ஹார்வர்ட் லாயர்லேருந்து ஒரு கம்யூனிட்டி ஆர்கனைசராக இருந்து எப்படி ஒரு பொலிட்டிஷியனாக மாறினார். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேஸ் இருக்கும். ஒரு எலெக்ஷன் ஜெயிக்கிறாரு, ஒரு எலெக்ஷன் தோக்குறாரு. த ஃபேமிலி ஃபினான்சஸ் ஃபார் ரன்னிங் ட்ரை. அப்படியே சேவிங்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒபாமா வாஸ் அ கான்ஸ்டியூஷனல் லா ப்ரொஃபஸர் இன் சிகாகோ யூனிவர்சிட்டி. அப்படியே மிச்சில் சொல்கிறாங்க எல்லாம் செட் ஆகாதுப்பா நமக்கு. ஒரு எலெக்ஷன் ஜெயிச்சா ஒரு எலெக்ஷன் தோத்த எலெக்ஷனில் வந்து வி ஹவ் ஆல்மோஸ்ட் ஸ்பெண்ட் லாட் ஆஃப் மணி ஃப்ரம் ஆர் சேவிங்ஸ். ஸோ நோ மோர் எலெக்ஷன்ஸ் ஃபார் யூ ஆர் குவிட்டிங். யூ கோ டூ அ கான்ஸ்டியூஷனல் ப்ரொஃபஸர் ஜாப், ஹாப்பிலி வி வில் லிவ் பிகாஸ் நமக்கு ஃபஸ்ட்டு குழந்தையும் பிறந்துருச்சு. ஒபாமா சேஸ் எஸ் நான் பண்ணுறேன் அப்படி. ஐ வில் லிவ் அ வெரி ஆர்டர்லி லைஃப், ஐ டேக் கேர் ஆஃப் த பேபிஸ், ஐ ப்ராமிஸ் யூ, நான் வீட்டுக்கு டைமுக்கு வர்றேன், ஐ கிவ் யூ எவ்ரி திங். திரும்ப ஒரு காங்கிரஸ் சீட் ஒன்று ஓப்பன் உடனே ஒபாமா இஸ் டெம்ப்டட், ஹி வாண்ட்ஸ் டு ரன் அகெயின். அப்போ ஒபாமா சொல்கிறேன் ஐ வாண்ட் டு ரன் அகெயின். இப்போ தான் நீ தோத்த, யூ லாஸ்ட் த சேம் சீட் ப்ரீவியஸ்லி 3.5-4 years பேக். மறுபடியும் யூ வாண்ட் டு ரன் தட் சீட், யூ ஹவ் கிவன் மீ அ ப்ராமிஸ். அப்போ நிறைய பேர் இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க. மிச்சல் ஒபாமா கால்ஸ் ஆல் அவர் ஃப்ரெண்ட்ஸ், தே சிட் இன் த லிவிங் ரூம். They tell Obama, no, your wife is unhappy, your marriage is on the verge of collapse, it might get divorced, 2 baby ஆயிடுச்சு, how can she manage, she is also working woman, இதெல்லாம் பண்ணாதீங்க. Then Obama says, look, this is the last election, I promise you. First election promise பண்ணிட்டாரு, if I lose this 100% I'm quitting. இத்தனை பேர் இருக்காங்க, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டு போகிறேன், he won that election, it's a different story. So இதில் பார்த்தீங்கன்னா in his lowest moments also Obama never allowed his dream to fail. அந்த ட்ரீம் அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டே அப்படியே ஓட்டிட்டு போயிட்டார். உங்களுக்கு அது பல நேரத்தில் அந்த சோதனைகள் வரும். ஸோ அந்த ஃபெயிலியர் இஸ் நெவர் அன் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அஸ் அ பொலிட்டிஷியன் ஃபெயிலியர் இஸ் நெவர் அன் ஆப்ஷன். சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் ஒன்லி த வே யூ சீ இட். உங்கள் மைண்டை நீங்கள் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கணும். யூ டோன்ட் கோ பை தி கன்வென்ஷனல் திங்கிங் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். ஓ ஐ லாஸ்ட் அன் எலெக்ஷன் ஃபெயில். தட்ஸ் அ கன்வென்ஷனல் திங்கிங் ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். இஃப் யூ lose it, the only way, work doubly hard. Just find what did not click. Work on it. If you succeed, don't take it for granted. ஜெயிச்ச பெரிய ஆளுகள்லாம் அடுத்த எலெக்ஷனில் காணாமல் போயிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் மெஷர்மெண்ட் ஆஃப் சக்ஸஸ்க்குள்ள ஃபெயிலியருக்குள்ளே போகாமல் யூ ஹாவ் அ வெரி பொலிட்டீஷியன்ஸ் அப்ரோச் டு சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர். பொலிட்டீஷியன் அப்ரோச்சா சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் இஸ் அன் ஈவெண்ட், அவ்வளோதான். ஜஸ்ட் அன் ஈவெண்ட். சக்ஸஸ் இஸ் அன் ஈவெண்ட், கிரேட். ஃபெயிலியர் இஸ் அன் ஈவெண்ட். அது நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கன்னா the longevity of your political career would be high. You don't see politics as a 5-year. You see politics as 10-year. You see politics as 15-year. You see politics as 20-year. Abraham Lincoln. எத்தனை எலெக்ஷன் தோத்தாரு, ஜெயிச்ச ஒரே எலெக்ஷன் வந்து ஆஃப்டர் லாங் டைம் ஜெயிச்ச ஒரு எலெக்ஷன் அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷன் ஜெயிச்சார் இல்லைங்களா? அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். அவர் கூட 4 பேர் போட்டி போட்டிருப்பாங்க, 3 பேர் பிரைமரியில் தோக்கடிச்சிருப்பார். அப்புறம் அமெரிக்காவுடைய பிரசிடெண்ட்டாக வந்து லிங்கன் கெட்ஸ் எலெக்டட். த ஃபர்ஸ்ட் திங் ஹி டிட் இஸ் ஹி கால்ட் ஆல் த 4. ஹி செட் லுக், யுவர் ட்ரெஷரி செக்ரட்டரி, யுவர் டிரான்ஸ்போர்ஷன் செக்ரட்டரி, 4 பேர்த்து உட்கார வச்சுட்டார் கூட. லிங்கன் இஸ் த ஃபர்ஸ்ட் கை ஹூ ஷோட் இன் பாலிடிக்ஸ்
யூ கேன் பில்ட் அ டீம் ஆஃப் ரைவல்ஸ். ஒரு பியூட்டிஃபுல் புக், அது பேர் டீம் ஆஃப் ரைவல்ஸ்னு ஒரு புத்தகம் கூட இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அதையும் படிக்கணும். லிங்கன் தோத்தது எப்படி அந்த டீமை அவரே உருவாக்கி டீம் ஆஃப் ரைவல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் 99% ஆஃப் பொலிட்டீஷியன்ஸ் ஃபெயில் நெவர் கெட் இன் டு திஸ் தியரி தட் conventional measurement of success and failure is applicable to you. Please don't get into that. The second thing I thought, why 99% of politicians fail, politics வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அது தெளிவா வேணுமான்னு யோசிச்சுக்கலாம். Like a job you cannot switch. No, I did an automobile engineering. I worked for 5 years. I didn't like it. Then I switched to this corporate finance. 5 years not happy, I switched here. Politics அப்படி இல்லைங்க. உள்ள வரும்பொழுது you know what it entails. அதனால் எமோஷ்னலி ஒரு டெசிஷன் எடுக்காமல் ஒரு 3 months give yourself a breathing space. Do you really want to do it? The personal life goes for a toss? Yes. But still I'm willing to compromise my personal life for a larger social good. You're not able to spend time with your kids if your kids are young. Can I take that chance? Think about it. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேயிங் பவர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. Because your time is always going for a toss everywhere. Everybody wants your time. இல்லைங்களா? அது நீங்கள் ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் நாளைக்கு எம்எல்ஏ எம்பி ஆகிட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் யுவர் ஃபஸ்ட் டியூட்டி இஸ் யுவர் கான்ஸ்டிடுவன்சி. ஓடணும், நிற்கணும். மழை தண்ணி வந்துச்சுன்னா நம்ம அமைச்சர்கள்லாம் பார்க்குறோம் சென்னையில் எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. எவ்ரி மினிஸ்டர் நைட் 1 மணி 2 மணி 3 மணி எல்லாம் ஓடுறாங்க. ஆல் மினிஸ்டர் ரன்னிங் ஏர் அண்ட் பேட்டி கொடுக்குறாங்க. பாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தண்ணி வரல, நிறுத்திட்டோம். அவங்க வேலை, தட் இஸ் தேர் டியூட்டி, தேர் டூயிங் இட். பட் ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் அண்ணே இந்த மாதிரி உங்கள் பேர குழந்தைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் அது ஃபங்க்ஷன், அஃப்கோர்ஸ் தேர் ஃபேமிலி வில் ஃபீல் பேட். They will say ஐயோ இல்லை இவங்க வந்திருக்கணும். பட் தட்ஸ் அ சாய்ஸ் தேவ் டேக்கன். அதனால் எல்லா மினிஸ்டரும் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் 40 வருஷம் ஒரே ஃபீல்டில் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. போரே அடிக்காமல் போகிறாங்க. போர் அடித்தாலும் வெளியே காட்டிக்கிறது இல்லை. அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், கேன் யூ ஜஸ்ட் திங்க் அ லிட்டில் பிட் பிஃபோர் யூ கெட் இன் டு பாலிடிக்ஸ்? கேன் யூ திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ கெட் இன் டு பாலிடிக்ஸ்? டு யூ ரியலி வாண்ட் டு டூ இட்? இஸ் இட் வர்த் டூயிங் இட்? இஸ் இட் வர்த் கிவிங் அவே யுவர் டைம்? இல்லை ரைட் ராங் எதுவுமே இல்லைங்க. Being a father is as great as, in fact, a greater joy than being a politician. இதெல்லாமே இருக்கு. ஆனால் நீங்கள் யோசிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை ஷேக் பண்ணாது. இட் வில் ஷேக் யூ அப். யோர் ஃபேமிலி வில் ஃபைட் வித் யூ. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கரெக்டு தான். when you're away from home for a long point of time, sometimes your wife, sometimes your husband, whichever it is, they'll fight with you. Are you willing to take that fight, willing to sit down with your wife, husband, compromise, make them to see your point of view, make them to make yourself be a good partner? So இது வந்து இன்னொரு ஃபெயிலியருக்கான முக்கியமான காரணம். Because your personal life takes a toll on your mind. It directly affects your professional life. I don't know. இதையும் நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். உங்கள் ஈகோ சிஸ்டம் நல்லா இருக்கா? ஏன்னா நீங்களாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பொலிட்டீஷியன்ஸ். நம்ம மைண்டட் நீங்கள் நல்லா நான் வச்சுக்கணும். வேற உங்களுக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது. அப்பா தாத்தா பாலிடிக்ஸில் இருந்தாங்க. The whole family is adjusted to that lifestyle. When I became the state president of BJP, first time when I went to my village, கிட்டத்தட்ட வீட்டில் ஃபஸ்ட் டைம் இருக்கும்போது ஒரு 600-700 பேர் இருந்தாங்க. மை மதர் இட்ஸ் அ பிக் க்ரௌட். எங்கள் அம்மாக்கெல்லாம் 4 பேர் 5 பேரே பெரிய கூட்டம். 600-700 பேர்த்துக்கு வந்து அவங்க சமைச்சு டீ கொடுத்து மத்தியானம் லஞ்ச் பண்ணி காலைல பிரேக்ஃபாஸ்ட் இட்லி செஞ்சு. இப்போ நான் வீட்டுக்கு போனேன் பார்த்தீங்கன்னா எங்கள் கிராமத்தில் என்னுடைய வீட்டில் 2-3 அண்டாவில் வந்து சாப்பாடு வந்துகிட்டு இருக்கும். 2 சமையல்காரங்க போட்டு எவ்ரி டைம் வந்து பீப்புள் கம் நேச்சுரலி வரணும். வரும்போது நீங்கள் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்காம எப்படி அனுப்புவீங்க? எவ்ரிடே ஐ மீன் மை வில்லேஜ் மினிமம் ஒரு 600-லேருந்து 1000 பேர்த்தை நான் பார்ப்பேன். ஒரு ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன். சென்னையில் நம்ம ஒரு கட்சி தலைவராக இருக்கும், இங்கே வேறு டைனமிக்ஸ். ஆனால் நீங்கள் ஊருக்கு போயிட்டீங்கன்னா யுவர் லோக்கல் பொலிட்டிஷியன். மக்கள் எல்லாம் வருவாங்கண்ணே, இதை பரணை செய்யலை, அதை பரணை செய்யலை, ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணே, அந்த கவுன்சிலர் கூப்பிட்டு பேசுங்கண்ணே, போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுங்கண்ணே, ஆடு காணாமல் போச்சுங்கண்ணே, ஆட்டி வந்தானே திருடுனா, 2 பேருமே வருவாங்க, இவங்க தான். இதெல்லாம் இட்ஸ் ஓகே. வில்லேஜ் பாலிட்டிக்ஸ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதில் எங்கள் அம்மாவுக்கு எதுவும் பெரிய ஷாக்கு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன நீ 2 நாள் வந்த ஊருக்கு எங்கிட்ட ஒரு நிமிஷம் கூட பேசல, வெளியே உட்காந்து பேசிகிட்டே இருக்க, எங்கிட்ட ஒரு நாள் ஒரு அழுது பெரிய பிரச்சனை. எங்கள் அம்மாலாம் எங்கள் அக்காலாம் போய் சமாதானம் பண்ணி, ஏன்னா தேர் நாட் யூஸ் டு திஸ் லைஃப். அவங்களாம் கிராமத்தில் அப்பா அம்மாலாம் ட்ரெடிஷ்னலாக வந்து விவசாயம், தோட்டத்தில் இருந்து விவசாயம் பார்த்து ஆடு மாடெல்லாம் பார்த்து என்னை அப்படி தான் வளர்த்திருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு 4 people இஸ் அ க்ரௌட். 600 நீங்கள் இமேஜினே பண்ண. ஊருக்குள்ளே எங்கள் ஊருக்குள்ளே ஃபுல்லாக காரெல்லாம் அங்கெல்லாம் பார்க் பண்ணி எல்லா சந்திலாம் மக்கள் நிறுத்தி வச்சுருப்பாங்க. நான் போகிறப்ப அதெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. என் கிராமத்தில் இருக்கிறதே 36 வீடு. அப்புறம் அவங்கெல்லாம் வெளியெல்லாம் ஒழுங்குபடுத்தி நீங்கள் வண்டிங்க நிறுத்துங்க. ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நீங்கள் புரிஞ்சுக்குங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஐம் நாட் சேயிங் எனிதிங் எல்ஸ். இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். த லைஃப் வில் கோ a bit crazy with God's grace, with your hard work. You are going one level up in politics. You are getting an elected representative position. ஆர் பார்ட்டியில் ஒரு முக்கியமான ரோலுக்கு வர்றீங்க. There are a lot of dependency on you.
இதெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும், எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிற காலை நீங்கள் எடுக்கணும். மூன்றாவது, ஒய் 99% ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் ஃபெயில், பிகாஸ் பர்சனல் இன்டெகிரிட்டி இஸ் வெரி புவர். திஸ் வாட் ஐ சே. நீங்கள் வீட்டில் ஒரு ஆள், வெளியே ஒரு ஆள், கேமரா முன்னாடி ஒரு ஆள், கேமராக்கு பின்னாடி ஒரு ஆள், யூ ஹாவ் திஸ் மல்டிபிள் பர்சனாலிட்டி, யூ வியர் திஸ் மாஸ்க். அப்படி இருந்தால் இன்வேரியபிளி யூ வில் ஃபெயில். இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் டைம் வென். வென்னுங்கிறது தான் கொஸ்டினோ தவிர இஃப் அப்படிங்கிறது கொஸ்டின் கிடையாது. When you have this multiple personality, I don't actually love people, but I love the power in politics. It will get you into problem. எனக்கு மக்களை பிடிக்காத, ஆனால் பவர் பிடிக்கும். I want to be a minister, ஆனால் I have to go through this many process to become a minister. உங்களுக்கு அது இல்லைன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் சொல்கிறது என்னுடைய கடமை. So all those things, when we wear mask, I am personally very corrupt, பட் பப்ளிக்கில் நான் வந்து இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னா ஒரு நாள் உங்களை பற்றி ஒரு வீடியோவோ ஆடியோவோ நம்ம அசோக் வர்ஷினி அவங்க கையில் கிடைக்கத்தான் போதும், அவங்க தந்தி டிவியில் அதை போடத்தான் போகிறாங்க. ஏன்னா we live very dual lives, very very misleading lives. So politics எப்படின்னாங்க, it is like your, please don't take this example wrongly, it is like your armpit sweat. உங்கள் ஆம்பிட்டில் இருக்கிற ஸ்வெட் மாதிரி உங்களுக்கு மட்டும் ஸ்மெல் அடிக்காது, சுற்றி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஸ்மெல் அடிக்கும். when you have anything within you, you want to kind of hide it. So day one, be open. The best medicine to succeed in politics is be open. This is what I am. அண்ணாமலை இப்படித்தான், நீங்கன்னா இப்படித்தான், நீங்கன்னா இப்படித்தான், நீங்க தான் இப்படித்தான், உங்களுக்கு இருக்கும். Just be open. நீங்க ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எதற்குமே ஹைடு பண்ணணும்னு அவசியம். So never live a dual life. Personal hygiene, because ஏற்கனவே சொல்லிட்டாங்க, you have taken the call of being in politics, you are setting yourself to a highest moral standard. அப்படி இருக்கும் பொழுது how you keep your personal hygiene-ங்கிறது ரொம்ப முக்கியம். Because 20 years you will be up. You make one stupid mistake, you come down. With women, with money, with male, I don't know, people do all kinds of crazy things. 20 வருஷம் மினிஸ்டராக இருப்பாங்க, அவ்வளோ பெரிய ரோலில் இருப்பாங்க. One audio take comes, complete collapse. நீங்கள் என்ன யோசிக்கிறாங்க, it doesn't collapse you, it collapses your family. உங்கள் பையன் பொண்ணு வெளியே போய் தலை காட்ட முடியாது, அம்மா வெளியே போய் தலை காட்ட முடியாது, அப்பா வெளியே போய், ஏன்னா ரைட்லி ஆர் ராங்லி மீடியா அதை பெரிய பெரிய நியூஸாக திரும்ப போட்டால் கூட ரைட்லி ஸோ your moral standard is expected to be higher because you have power in your hand. People வருவாங்க, vulnerable people, vulnerable woman, if you are a male, vulnerable woman will walk into your office for n number of things. They are very vulnerable. உங்கள்கிட்ட பவர் இருக்கு, with power you can do anything you want. அப்படி இருக்கும்போது how do you behave with that vulnerable woman as a male? Do you have that kind of a moral standard? அதான் உங்கள் டெஸ்ட். Many a time I studied in IIM. You know, most of my batchmates எல்லாருமே இப்போ ஒரு டாப் கம்பெனியில் ஒரு கார்பரேட்டில் சிஓ லெவலில் இருக்காங்க. I go for get together, பியர் எல்லாமே காமன். நான் கோக் எடுக்கிற கூட பயப்படுவேன். ஒரு கோக் எடுத்து அந்த கோக்கில் இருக்கிற கலரும் பியரோட கலரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா என்னை பற்றி என்ன நினைப்பாங்க பிரதர்? சாரி, கோக்கை குடித்தவன் எனக்கு அந்த லெமன் ஜூஸ் அந்த ஆரஞ்சு கலரில் கொடுங்க, லெட் மீ ஹேவ் இட். பிகாஸ் ஐ நெவர் நோ வாட் ஃபோட்டோ யூ வில் புட் and who will take that photo and what it will get circulated. எனக்கு தெரியாது இது ரைட் ஒரு ராங்கோ. என்னுடைய ப்ளெஷரை கண்ட்ரோல் படுத்த வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. பிகாஸ் ஐ எம் அ பார்ட்டி சீஃப். சம்திங் கோஸ் ராங் சம்வேர், மை பார்ட்டி இஸ் இன் ட்ரபிள், மில்லியன்ஸ் ஆஃப் காரியகர்த்தா இஸ் இன் ட்ரபிள். ஒரு பாவம் பண்ணாத வெளியே போய் உன் தலைமை இப்படித்தானே, நீ தொண்டனாயா அப்படின்னு என் தொண்டனை பற்றி கேட்கக்கூடாதுங்கிற அக்கறையில் நான் அந்த எக்ஸ்ட்ரா என்னோட ப்ளெஷரை நான் கட்டுப்படுத்தணும். அதனால் தயவு செஞ்சு திஸ் இஸ் சம்திங் விச் ஐ ஃபெல்ட் வெரி பர்சனல். ஐ திங்க் நீங்களாம் அதை கல்டிவேட் பண்ணணுங்கிறது. இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். வி ஆல் மேக் மிஸ்டேக்ஸ், இட்ஸ் ஓகே, இட்ஸ் லைஃப், வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். பட் எவ்ரி டைம் பி கான்ஷியஸ், ஓகே நெக்ஸ்ட் டைம் இது பண்ணக்கூடாது. வி ஷுட் பி லிட்டில் பிட் மோர் கேர்ஃபுல். ஸோ தேர்ட் டாபிக் விச் Asperji has already said, the 13 traits is handled as part of the session. As a part of the session. அப்படிங்களா சார்? தனி ஸ்பீக்கர் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். ஓ சார், ஓகே. Asperji வந்து சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த மூணாவது டாபிக் நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க, சாரி, சின்ஸ் யூ ஹவ் given 3 topics to me. So these are things I thought I should talk to you, the leadership traits for politics, why 99% of politicians fail. என்னுடைய ஒரே அன்பான வேண்டுகோள், நிறைய புத்தகம் படிங்க, ரீட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பயோகிராஃபி. மார்கரெட் தேச்சர் இஸ் a great example. Margaret Thatcher, how did she handle the cold strike? நீங்கள் பார்க்கணும், my God, phenomenal. If you call somebody as an iron woman,
கோல்ட் ஸ்ட்ரைக் எப்படி இங்கிலாந்து கோல்ட் ஸ்ட்ரைக் இஸ் வெரி நோட்டோரியஸ். அது கோல்ட் டைமில் வின்டரில் வந்து அப்படியே கோல்ட் ஸ்ட்ரைக்கை கால் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டையே துரத்திடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்டடி ஆஃப் லீடர்ஷிப் ஒரு எடுத்து படிக்கணும். எப்படி மார்கரெட் சேச்சர் லைஃப்பில் நம்ம என்ன கற்றுக்கலாம், ஒரு உமன் வந்து எப்படி கிளாஸ் சீலிங்கை உடச்சி ஒரு மேல் டாமினேட்டட் பொலிட்டிக்கல் வேர்ல்டில் எப்படி வந்தாங்க, ஒய் டிட் லிஸ் ட்ரஸ் ஃபெயில், இதெல்லாம் நீங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒய் டிட் லிஸ் ட்ரஸ் ஃபெயில், என்னாச்சு, ஒய் ஷி வாஸ் அ ஷார்ட் லிவ் பிரைம் மினிஸ்டர். லிஸ்ட்ரஸாக லிட்டூஸான்னு வைக்கும் பொழுது அந்த அந்த லிட்டூஸ் ஜெயிச்சிருச்சு, லிஸ்ட்ரஸ் தோத்துட்டாங்க. நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். யூ ஷுட் கீப் செக்கிங். ஒய் டிட் அரவிந்த் கெஜ்ரிவால் சக்சீட், இட்ஸ் அ வெரி ஃபேசினேட்டிங் மாடல். அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி ஜெயிச்சாரு அதை நீங்கள் பார்க்கணும். யூ ஷுட் சி டெல்லி கண்டினியூஸ்லி ஹீஸ் வின்னிங், ஹி ஹஸ் காட் சம் ரைட் ஆர் ராங், டிஃபரிங் பொலிட்டிக்கல் வேர்ல்டு ஐடியாலஜி தாண்டி சம்திங் யூ ஷுட் பிக் அப்போ என்ன இருக்குது பார்ப்போமே அப்படின்னு. ஒய் இஸ் மோடிஜி அன்டிஸ்பியூட்டட்லி 21 years in a democratic country வேர்ல்டில் 21 years எப்படி கண்டினியூஸாக யாருமே இது வரைக்கும் இருந்தது. How is he a chief minister for 13 years, 8.5 years as a prime minister? ஏதோ ஒன்று இருக்குது. எவ்ரி எலெக்ஷன் இஸ் இம்ப்ரூவிங் இஸ் மார்ஜின். குஜராத் சீஃப் மினிஸ்டர் ஆல் எலெக்ஷன் he went one up. 2 elections in Indian parliament 2 1 up போயிருக்கார். அதாவது மார்ஜின் இஸ் ஹையர் இன் போத் எலெக்ஷன் as a whole for the party. எப்படி we don't know, study it. இந்த பக்கம் போயிட்டீங்கன்னா லீ குவாங் யூ, again a fascinating example. லீ குவாங் யூவோட வாழ்க்கையை படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட கூட்டணி வெளியே வருவார், இவரே வந்து மலேசியாவில் சேரணும்னு போய் சேருவார், அப்புறம் மலேசியாவிலேருந்து வெளியே வருவார், அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அங்கேருந்து ஒழிப்பார், அப்புறம் ஒரு அத்தாரிட்டேட்டிவ் மாடலுக்கு போவார். பட் இந்த ப்ராசஸ் எண்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக மீன்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது லீ குவாங் யூ had a very fascinating philosophy. He felt the ends are more important than means. That is how he operated. அதுலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் 2-3 ட்ரைட் கிடைக்குமா? யூ கேன் see that. ஸோ நம்ம வேர்ல்டு ஜாகிரஃபியில் யூ ஹேவ் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் லீடர்ஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த பொலிட்டிக்கல் மேப். எல்லாமே இருக்கான். ஜார்ஜ் புஷ் அவங்கலேருந்து ஆரம்பித்து ஒபாமாவிலேருந்து லிங்கன்லேருந்து ஒரு பக்கம், எகெயின் யூ ஜம்ப் இன் பிரிட்டனில் ஒரு குரூப், யூ கோ டு த கோர் ஆஃப் ஃப்ரான்ஸ், அங்கே ஒரு குரூப், ஃபார் ரைட்டு அதெல்லாம் ஒரு குரூப் இருக்காங்க. ஸோ எவ்ரி திங் ஹேபிட் நீங்கள் படிச்சுட்டே இருக்கணும். ஃப்ரீ டைம் when you go in a car, long journey, just Google and type and see who is this guy. Can I buy a political biography of him? If it's interesting to me, can I read it? உங்கள் லைஃப் அப்படி தான் இருக்கும். பிகாஸ் லீடர்ஷிப் இஸ் ஆல் அபவுட் ஸ்டடியிங், மாடலிங், உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்து ஃபிட் பண்ணிக்கிறது, அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வரது. இந்தியாவிலே இஸ் அமேசிங் லீடர்ஸ். லல்லு பிரசாத் யாதவ், யூ கேன் லாஃப் அட் ஹிம் because our conventional of seeing Lallu Prasad Yadav, you can say is this, is that, but a phenomenal leader. The way he was able to connect to a common man at that point of time in Bihar, nobody could connect. மிச்ச பொலிட்டிக்கல் லீடருக்கெல்லாம் ஃபார்டர் ஸ்கேம்னு சொல்லிட்டா லைஃபே முடிஞ்சது. பட் திஸ் கை பவுன்ஸ்டு பேக். ஹீ டோல் இட் இஸ் நத்திங், டோன்ட் வெரியா, ஒரு மாட்டை கொண்டு வாயா, பால் கறக்கிற, இதெல்லாம் ஒரு இஷ்யூவா அப்படின்னு அடுத்த எலெக்ஷன் ஜெயிச்சு வர்றாரு. ஸோ வாட் இஸ் இஸ் ரைட், வாட் இஸ் இஸ் மாடல்? நம்ம சென்ஸ் ஆஃப் ரைட் அண்ட் ராங்ல பேசி ஒரு லீடர் காலி பண்ண முடியுமா? Can 4 people sit down and say sense of right and wrong, you are wrong? Next election he comes with a thumping majority. திரும்ப வர்றார். எல்லாமே வந்து ரப்ரி தேவி தான் போடுவேன், என்னையா பண்ணுவேன், அந்த மாதிரி தான் சீஃப் மினிஸ்டர், என்ன வேணாலும் பண்ணிக்க. ஸோ கேன் வி பிக் சம் குட் திங்ஸ் ஃப்ரம் ஹிம்? யாருமே ஒதுக்காது. முலாயம் சிங் யாதவ் அமேசிங் லீடர், அமேசிங் லீடர். இந்த சோஷியலிஸ்ட் ஃபிலாசபியில் லோகியா அவங்க காலத்திலிருந்து வந்து எப்படி ஒரு யூபியில் ஒரு சாம்பியன் பண்ணி அவர் வந்தாங்க. நான் யோகிஜிஸ் மாடல், அகேன் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ரைட். அதனால் நீங்கள் எந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்குள்ளே போனாலும், லாஸ்ட் 2 minutes I'm ending சார், எந்த பொலிட்டிக்கல் ஸ்பெக்ட்ரம்குள்ளே போனாலும் இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் லீடர்ஷிப் மாடலை ஸ்டடி பண்ணால் யூ வில் பி அ குட் பொலிட்டிஷியன். லீடர்ஷிப் மாடல் நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டே இருக்கணும். வாட் இஸ் த கிரேட் திங் அபவுட் கருணாநிதிஜி? ஸ்டடி பண்ணுங்க. அமேசிங் கிரேட் குவாலிட்டிஸ் ஹி ஹஸ் காட். த கிரேட் திங் அபவுட் கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின், இல்லை நான் பிஜேபியிலேருந்து வந்திருக்கேன், நான் ஸ்டாலின் அவங்கள ஸ்டடி பண்ண மாட்டேன், இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. வாட் இஸ் அ குட் திங் ஐ கேன் ஸ்டடி ஃப்ரம்? எஸ், உங்கள் மைண்ட் எப்போவுமே சேர்னிங்கில் ஓப்பன் மைண்டடாக எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் படிக்கணும், கற்றுக்கணும். அதுலேருந்து சில விஷயங்கள் எனக்கு புரியுமா அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஐ திங்க் யூ வில் ஹேவ் அ கிரேட் பொலிட்டிக்கல் லைஃப் அண்ட் யூ வில் ஹேவ் அ வெரி ஈவெண்ட்ஃபுல் பொலிட்டிக்கல் லைஃப். சக்ஸஸ் ஃபெயிலியர் நாங்கள் சொல்ல மாட்டேங்க. ஐ எம் நாட் விஷிங் யூ டு பி அ சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் பிகாஸ் மை ஐடியா ஆஃப் சக்ஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ஐடியா ஆஃப் சக்ஸஸ். ஃபார் மீ, இஃப் பிஜேபி கம்ஸ் டு பவர், இஃப் ஐ லூஸ் ஆல் எலெக்ஷன்ஸ் இன் மை லைஃப், ஃபார் மீ இட் இஸ் சக்ஸஸ். If BJP doesn't come to power, I win all elections in my life, for me it is failure. That is my definition of success. You might agree, not disagree. அது என்னோட பர்சனல் மாரல் கன்விக்ஷன். அதனால் இந்த சக்ஸஸ் ஃபெயிலியருக்குள்ள நான் போக மாட்டேங்க. டிஃபர்ஸ். I will wish you a very eventful political career. Let it be full of events, full of colorful events, full of great events. When you die at 90-95 with grandchildren around you holding their hand, you tell yourself, I had a great life. I had an eventful life. I had a lot of ups, downs, அப் டவுன் எல்லாம் இருந்துச்சு. ஐ ஹேட் க்ரஷிங் லோஸ், ஐ ஹேட் கிரேட் எலேஷன். ஐ ஹேட் ரேலிஸ் வேர் ஐ ஹேட் 1 lakh people trusting me and coming. I had rallies where only 10 people came. அது எல்லாமே ஈவெண்ட் தானுங்க, எல்லாமே ஈவெண்ட்ஃபுல் தானே. ஸோ லெட் யூ ஆல் ஹாவ் அ கிரேட் ஈவெண்ட்ஃபுல் பொலிட்டிக்கல் லைஃப்
where you don't get burdened by this so-called success and failure trapping. You stay true to your conviction, true to your moral compass. End of the day, the betterment of society. நம்ம மக்கள் நல்லா இருக்கும். எந்த அதிலே பாலிட்டிக்ஸ் அதுக்கு தானுங்க. நம்ம நமக்காக வந்திருக்கோம். இல்லாட்டி இந்த டைம் நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் போட்டால் யூ கேன் ஏர்ன் மணி. நம்ம மக்கள், இப்போ நீங்கள் தமிழ்நாடு மக்கள் இங்கே சர்வ் பண்ணுறீங்க, அவங்க கான்ஸ்டிடுவன்சி அவங்களும் நல்லா இருக்கணும். இந்த ஸ்டேட் எப்போவுமே முன்மாதிரி ஸ்டேட்டாக இருக்கணும். இந்த இனம்ங்கிறது எப்பொழுதுமே நம்ம முன்னாடி வச்சுருக்கணும். சின்ன சின்ன கோல்ஸ் நீங்கள் வச்சு அப்படியே நீங்கள் புஷ் பண்ணி உங்கள் பொலிட்டிக்கல் லைஃப்பை கொண்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் 2 days கூட I wish you the very best. Thank you to Asper ji for the opportunity. Not sure whether I did justice to the role you have given me, but I wish all the emerging political leaders all great success in the coming years. Nandri.